الحمد لله والصلاة والسلام على رسول الله أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وبارك على محمد أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل اللهم مالك الملك تؤتي الملك من تشاء وتنزع الملك ممن تشاء وتعز من تشاء وتذل من تشاء بيدك الخير إنك على كل شيء قدير صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم خيركم من تعلم القرآن وعلمه صدق رسول الله صلى الله عليه وسلم எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரித்தாக அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இணை துணையற்றவன், ஏகன், சர்வ காரியத்தை செய்யும் சக்தி உடையவன். அந்த அல்லாஹ் தனித்தவன், அவன் தேவையற்றவன், அவன் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது, அவன் யாராலும் பெறப்பட்டவனும் அல்ல. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அல்லாஹ்வுக்கு நிகராக யாருமே கிடையாது. ஸலாத்தும் ஸலாமும் கடைசி நபியாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபர தாபிஈன்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் தன்னுடைய மஃபிரத்தை சொரிந்தருள்வானாக. ஒரு ஜுமாவுக்கு சமப்படுத்தும் அல்லாஹ் நல்லடியார்களே, எல்லா நேரங்களிலும் அல்லாஹ்வை பயந்து வாழுமாறு தக்வாவுடன் வாழும்படி முதலில் எனக்கும் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கைரை விரும்புகின்றான், ஷர்ரை அல்லாஹ் வெறுக்கின்றான். கைர் என்ற சொல் நம் எல்லோருக்கும் தெரிந்த சொல்லுதான் கைர் என்ற சொல். முஸ்லிம்களாகிய எல்லோருக்கும் தெரியும் கைர் என்றால் நலவு. இந்த கைர் சகோதரர்களே, அல்லாஹ் இந்த கைரை தன்னிடம் தான் வைத்திருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில் கைர், எங்களுடைய குடும்பத்தில் கைர், எங்களுடைய உடம்பில் கைர், எங்களுடைய தொழிலில் கைர், எதிலெல்லாம் கைரை தேடுகின்றோமோ சகோதரர்களே, புத்திசாலிகள் எங்கு தேட வேண்டுமோ அங்கு தேடுவார்கள். புத்தி அற்றவர்கள் தான் கைரை எல்லா இடங்களிலும் தேடுவார்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறார், நபியே சொல்லுங்கள், குல் இல்லஹும்ம மாலிகல் முல்க், நபியே சொல்லுங்கள், அல்லாஹ் தான் அரசன். துத்தில் முல்க மன் தஷா, நாடியவர்களுக்கு அல்லாஹ் தான் ஆட்சியை கொடுக்கிறார். வதன்சிஉல் முல்க மிம்மன் தஷா, நாடியவர்களிடமிருந்து ஆட்சியை அல்லாஹ் தான் பிடுங்கி இருக்கிறார். பியதிகல் கைர், உன்னிடம் தான் கைர் இருக்கிறது. அல்லாஹ் கைர் யாரிடம் இருக்குது? அல்லாஹ்விடம். வேறு யாரிடமும் கைர் இல்லை. கைர் எங்களுக்கு யாராலும் தர முடியாது சகோதரர்களே. எங்களுக்கு யாராவது உதவி செய்ய என்ன சொல்றாங்க? நாங்க இஸ்லாம் தெரியாதவர்கள் பழைய பழக்கம் தான் தேங்க்யூ. ஆனா நாங்க முஸ்லீம்கள் சொல்லுவோம் ஜஸாக்குமுல்லாஹு கைரா. இவ்வளவு பெரிய துஆவை தான் மாத்தி விட்டாங்க தேங்க்யூ. ரவுதத்துல் ஜன்னாவை மாத்தினாங்க வைக்காப்படுது. அப்படிதான் மாத்து. மதீனாவுக்கு இருக்கிற ரவுதத்துல் ஜன்னா சொர்க்கத்துடைய துண்டல். சொர்க்கத்துடைய துண்டை மறக்கடிக்கிறதுக்கு என்ன பேர் வச்சுட்டாங்க? வைக்காப்பட். ரவுதத்துல் ஜன்னான பேர் வரங்காது. வைக்காப்பட் எல்லாம் இருந்து. அப்படிதான் மாத்துறது. மெட்ராஸ் மதரசாவை தான் மெட்ராஸ்ல மாத்தினது. மதரசாவை தான் எப்படி மாத்தினது? மெட்ராஸ்ல மாத்தினது. பம்பாயில் எழுதும் தான் பொம்பையில் மாத்தினது. பொம்பை. இஸ்லாம் கூட தான் இஸ்தாம்பூல்ல மாத்தினது. அமானுல்லாஹ் தான் என்ன மாத்தினது? பிலிப்பைனுடைய தலைநகர் மெனிலாக மாத்தினது. அமானுல்லாஹ். கண்ணியமிக்க சகோதரர்களே, வாராக சொல்லிட்டே போகலாம். தேங்க்யூன்னு சொல்றதல்ல இஸ்லாம். ஜஸாக்குமுல்லாஹு கைரா. கைர் என்பது லேசானது. உங்களுக்கு அல்லாஹ் கைரை கூலியாக தரட்டும். கண்ணியமிக்க சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த கைரான படைப்பாக அல்லாஹ் எங்களை படைத்ததற்கு அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தும். முதலாவது அல்லாஹ் எங்களை ஷர்ரான படைப்பா படைத்ததை நாங்கள் என்ன செய்யும்? உலகத்தில் ரெண்டு படைப்பு இருக்குது. ஒன்று என்ன? கைருல் பரியா. இரண்டாவது படைப்பு ஷர்ருல் பரியா. கைருல் பரியா யார்? இன்னல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத்தி உலாயிக ஹும் கைருல் பரியா. யார் ஈமான் கொண்டு சாலிஹான அமல் செய்வாங்களோ அவங்க தான் கைருல் பரியா. அல்லாஹ் சுக்ர் செய்யும் தொழுவோம், நோன்பு பிடிக்கிறோம், ஜும்மா தொழுவோம். அப்ப நாங்க யார்? கைருல் பரியா. இன்னொரு படைப்பு ஒன்று ஷர்ருல் பரியா. இந்த பூமியிலே கெட்ட படைப்பு யார்? முஸ்லிம் அல்லாத அவரோ பேருக்கும் அல்லாஹ் சொன்ன பேர் தெரியுமா? ஷர்ருல் பரியா. மூன்றாவது சகோதரர்களே, இந்த உம்மத்தை அல்லாஹ் கைர் உம்மத்தாக ஆக்கியிருக்கிறார். நாங்க லேசான உம்மத் அல்ல. அல்லாஹ் சொல்றார் என்ன? குன்தும் கைர உம்மத்தின் உக்ரிஜத் லின்னாஸ். எத்தனையோ சமூகங்கள் வெளியே வந்தாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய, மூஸா அலைஹிஸ்ஸலாத்துடைய. ஆனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத் நாங்க தான் கைர் உம்ம, சிறந்த உம்மத். ஏன் சிறந்த உம்மத்? மூணு வேலை செய்யும். நாங்க ஒன்று நன்மையை கொண்டு மக்களுக்கு ஏவோம், எப்பொழுதுமே செய்யும் நன்மையை ஏவோம். இரண்டாவது கெடுதி ஒன்றை கண்டா தடுத்தோம், கெடுதி ஒன்றை கண்டா செஞ்சோம். வதன்ஹவுன அனில் முன்கர், கெடுதியை பார்த்து மௌனமாக இருக்கக்கூடாது. அழிஞ்சாலும் செய்யல, அழிஞ்சது கொஞ்சம் ஜனாஸா வரும், அழிஞ்சது கொஞ்சம் செய்யணும், அழிஞ்சாலும் செய்யும். கெடுதியை கண்டா சகோதரர்களே தடுக்கும். இதுல கைர் உம்ம தைரியம் அல்ல. ஆம்பளை அர்த்தம். ஆம்பளை யார்? எல்லாத்துக்கும் தலையை சாட்சி போறது ஆம்பளை இல்ல. நல்ல ஏவலும் ஒரு ஷர்ரா தடை அழியல. அதுக்கு ஃப்ளைட்ல போறீங்க, ஃப்ளைட்ல போறது ஆகாயத்துல போறீங்க, ஆகாயத்துல போகும்போது பாவம் நடக்குது, நீங்க தடுக்கும். அல்லாஹ் அதை வச்சு பாதுகாக்கலாம். உளுந்துட்டா ஃப்ளைட், கப்பல்ல போறீங்க, பாவம் நடக்குது, கப்பல்ல மியூசிக் குடிக்கிறாங்க, தடுக்கும். நீங்க அப்படியே தாண்டி என்ன செய்யுது? என்ன செய்யுது? நபியோ சொன்னாங்க, அப்படியே அழிக்கப்பட்டீங்க, அழிக்கப்படுவீங்க, கியாமத்தில் பார்க்க போறீங்க. நல்லவர்கள் எங்க பாவம் நடக்குதோ சகோதரர்களே அங்க தடுக்கிறவங்க தான் தைரியசாலி. இவங்க கைர் உம்ம, உம்மத்துல சிறந்த உம்மத் இவங்க தான். அதனால சகோதரர்களே அல்லாஹ் சொல்றார், நீங்க அணுவளவு கைர் செய்தாலும் பாப்பீங்க இன்ஷாஅல்லாஹ். எந்த அளவு கைர்? ஃபமன் يعمل مثقال ذرة خيرا يره. அணுவளவு கைர் செய்யுங்க. ஒருத்தர பார்த்து சிரிக்கீங்க, தபஸ்ஸுமுக ஃபீ வஜ்ஹி அஹீக சதகா. ஒண்ணுமே செய்யல, சாப்பாடு வாங்கி கொடுக்க வசதி இல்ல, நீங்க சிரிச்சீங்க, இதுவும் சதகா. சிரிக்கிறது சதகா தான். ஒரு பிள்ளை தலையை தடாவினீங்க, இதுவும் சதகா. கைர் அவ்வளவு பெருமையானது. கண்ணியமிக்க சகோதரர்களே, இந்த கைர ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி கேட்டாங்க தெரியுமா? அல்லாஹ் அணுவளவு கைர் கேட்கிறேன். முக்கியமான துஆ. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு படிச்சு கொடுத்த துஆக்களில் மிக முக்கியமான துஆ. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மினல் கைரி குல்லிஹி ஆஜிலிஹி வ ஆஜிலிஹி வ திக்ஹி வ ஜில்லி மா அலிம்னா மின்ஹு வ மா லம் நஅலம். ஆறு விடயத்தை உள்ளடக்கினாங்க. ஒரு கைர்ல ஆறு கைர் நீங்க முடிக்கலாம். என்ன கைர் 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 அப்படினா 12 விடயம் அமைந்தா கைர். நான் எதிர்பார்க்கிற அவருக்கு பேர் கைர் தான். நல்ல தொழில் கைர், நல்ல மனைவி கைர்,
நல்ல கூட்டாளிமா ஹைர், நல்ல வசதி ஹைர், உங்களுக்கு என்னென்ன எல்லாம் தேவையோ அனைத்து பேர் என்ன ஹைர். இந்த ஹைர் அல்லாஹ் யாருக்கும் அல்லாஹ் ஒப்படைத்தது கிடையாது. அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹைருடைய துஆவிலே 6 விடயம் கேட்டார். நல்ல லீவ் கால பிள்ளைகள் மணிமார்கள் படிச்சு கொடுங்க. மணிமார் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் இதே போல லேஸ் பயான் வச்சிருக்கோம். இதே போல இன்ஷா அல்லாஹ் ஜும்மா முடிஞ்சு 6 வரைக்கும் வரைக்கும் பயான் நடக்கும். அது முக்கியமா இந்த ஹைர் பத்தி படிச்சு கொடுங்க. இதுல 9 துஆ வரும். பாரு ஜும்மாவுல 9 துஆ வரும். இந்த 9 துஆவையும் எங்க பெண்கள் பிள்ளைகள் படிச்சு கொண்டாங்கன்னா அவ்வளவு போதும். இது அல்லாஹ் சொல்லி தந்தது இல்ல, இது அவங்க சொல்லி தந்தது இல்லையே. இந்த வாழ்க்கையில ஹைர் காரணம் நாங்க துஆவை கேட்கல, எங்க துஆ இல்ல. நாங்க நினைச்சவங்க நல்ல கூட்டாளிமா வச்சு கொள்ளணும், நல்ல பஸ்ஸோட வச்சு கொள்ளணும், நல்ல மனைவியோட வச்சு கொள்ளணும். ஆனா எங்கிருந்து ஹைர் வருதோ அவன்கிட்ட போகணும். அதனால இன்ஷா அல்லாஹ் ஞாபகம் வெளியில உள்ளவங்க தான் வெளியில உள்ளவங்க தான் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை 6 மணிக்கு இன்ஷா அல்லாஹ் பெண்களுக்கான பயான் இருக்குது. அது முக்கியமா இந்த துஆ தான் நடக்கும் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா எங்க எதிர்கால சந்ததிக்கு சொல்லி கொடுக்கும், பாடமாக்கி கொடுக்கும் இன்ஷா அல்லாஹ். அவங்க யாரை கைவிட்டப்பட கோழையாகப்பட ஹராத்துக்கு போய்விடாத யார் எங்க பிள்ளைகளை மனைவியை பாதுகாக்கணும். 9 துஆவை படிச்சு கொடுக்கும். இது முதலாவது துஆ தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட துஆ என்ன? அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மினல் கைரி குல்லிஹி. யா அல்லாஹ் ஒரு இடத்துல எல்லா கைரையும் கேட்கிற துஆ. நபி அவங்க எல்லாரையும் நடத்தி விட்டாங்க. எல்லா கைரையும் கேட்கிறேன்னு சொல்லிட்டு 6 விடயத்தை குறிப்பாக்குறாங்க. என்னென்ன? ஆஜிலிஹி முதலாவது. யா அல்லாஹ் அவசரமான கைகள் தான். குயிக்கான கைகள் சில விஷயம் எதிர்பார்த்து நான் நடக்கணும் ஒன்னு போறணும் எனக்கு சிலவங்க பகையா முடியாதடா இந்த போன் போறதுல வருவார். தொழில் பாவம். ஆஜிலிஹி யா அல்லாஹ் அவசரமான கைகள் தான் முதலாவது. இரண்டாவது வஆஜிலிஹி லேட்டா வருமே சுனந்திவான கைகள் அதையும் யா அல்லாஹ். மூன்றாவது வதிக்கிஹி திக்கா ஒவ்வொரு அணுவணுவா மறைஞ்சிருக்கிற கைகள். வஜில்லிஹி வெளியான கைகள் எனக்கு கண்ணுக்கு தெரியாத கைகள் யா அல்லாஹ் தான். ஐந்தாவது யா அல்லாஹ் எனக்கு தெரிந்த கைகள். ஆறாவது எனக்கு தெரியாத கைகள். இந்த 6 கைகளையும் தா யா அல்லாஹ். اللهم اني اسالك من الخير كله عاجله واجله ودقه وجله. இந்த 6 வகையான கையை எனக்கு தா யா அல்லாஹ். கண்ணியமிக்க சகோதரர்களே கைர் அனைத்துமே அல்லாஹ் கொடுத்தான். வேற யாருக்கு கபருக்கு போய் கைர் கேட்கிறதா, அவுலியாக்கு போய் கைர் கேட்கிறதா, சிலைக்கு போய் கைர் கேட்கிறதா? முதலாவது கைர் தெரியுமா? ரிஸ்க். அல்லாஹ்க்கு தெரியும். என்ன படைப்பினங்கள் பிரச்சனை பண்ணுவாங்க, ரிஸ்க்ல தலைய குழப்புவார். அல்லாஹ் குர்ஆன்ல துஆ செஞ்சிருக்காங்க. ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துஆ வர்சுக்னா வ அன்த கைருர் ராஸிகீன். யா அல்லாஹ் ரிஸ்கதா நீதான் ரிஸ்க் தரக்கூடியவர்களில் மிக சிறந்தவன். ரிஸ்க் யாருக்கு இருக்குது? பொஸ்டரில் இருக்குது. நாங்க ரிஸ்க் தர ராஸிகன் தான் பேசுவோம் மக்களுக்கு. முதலாவது சகோதரர்களே கைருர் ராஸிகீன் குர்ஆன்ல சொல்றாங்க. கைர் வல்லாஹு கைருர் ராஸிகீன். ரிஸ்க் கொடுப்பவர்களில் அல்லாஹ் மிக சிறந்தவன். ரிஸ்க் கொடுப்பவர்களில் அல்லாஹ் மிக சிறந்தவன். அல்லாஹ் தெரியும் வர்சுக்னா வ அன்த கைருர். தொழில்ல மக்களுக்கு சொல்லப்படுவது நடக்காது, மக்களுக்கு சொல்லி நடக்காது. அல்லாஹ் நாடுங்க. முதலாவது ரிஸ்க். இரண்டாவது சகோதரர்களே அல்லாஹ்க்கு தெரியும். இரண்டாவது அம்சம் என்ன? நுஸ்ரா உதவி. உன் வாழ்க்கையில அல்லாஹ் உதவி தேவையா? அல்லாஹ் சொல்றான் வஹுவ கைருன் நாஸிரீன். அல்லாஹ் யார் தெரியுமா? பலில்லாஹு மௌலாக்கும் வஹுவ கைருன் நாஸிரீன். உதவி செய்பவர்களில் மிக சிறந்தவன் அல்லாஹ். மூன்றாவது சகோதரர்களே எங்களுக்கு தேவையானது வாழ்க்கையில் ஃபஸ்ல் தீர்ப்பு ஒன்று இருக்கு. ஏன்னா நாங்க அநியாயம் செய்யப்பட்ட உலகத்தில் நாங்க யார் மக்ரூமீன். இப்ப அல்லாஹ் சொல்றான் வஹுவ கைருல் ஃபாஸிலீன். தீர்ப்பு வழங்குபவர்களில் ஆக சிறந்தவன் யார்? அல்லாஹ். முதலாவது ரிஸ்க் தேவை எங்களுக்கு, இரண்டாவது நுஸ்ரத் தேவை, மூன்றாவது எங்களுக்கு ஃபஸ்ல் தேவை, தீர்ப்பு தேவை, நான்காவது ஹுக்ம் தேவை எங்களுக்கு. ஹுக்ம் என்ன? அல்லாஹ் தீர்ப்பளிப்பார். அல்லாஹ் சொல்றான் வஹுவ கைருல் ஹாகிமீன். ஹுக்ம் கொடுக்க தெரியுமா? ஹுக்ம் சொல்லுவாங்க. ஹுக்ம் கிடைக்க அல்லாஹ் எங்களுக்கு ஒருத்தர் ஏதாவது பேசிட்டார், நானும் மாறி பேசக்கூடாது, அது வீரம் அல்ல. உங்களுக்கு எதிராக ஒருத்தர் எழுதிட்டார், நீங்க எழுத நீங்க என்ன தெரியுமா? கைருல் ஹாகிமீன் கையில் கொடுத்து உங்களுக்கு ஏசினா அதான் நான் சிரிச்சு போகணும்னு சொல்லுது. உங்களுக்கு ஏசினா என்ன செஞ்சு போகணும்? சிரிச்சு போய்க்கணும். சிரிச்சு போனீங்கன்னா கைருல் ஹாகிமீன் பார்த்து போறதெல்லாம் உங்களை கிண்டல் பண்றாங்க, ஜோக் பண்றாங்க, உங்களை அநியாயம் செய்யறாங்க, ஒன்றும் பயப்படாது. கைருல் ஃபாஸிலீன் கைருல் ஹாகிமீன் பார்ப்பாங்க. அவங்க கொடுத்து பேசு, அவங்க மன்னிப்பு கேட்கலாம், வைக்கலாம், அது பிரச்சனை இல்லை. உங்க மனசை பொறுத்து மன்னிக்காது. அல்லாஹ் வாங்க. நாலாவது சொல்றேன் கைருல் ஹாகிமீன் அந்த அல்லாஹ் தான், கைருல் ஃபாஸிலீன் அந்த அல்லாஹ் தான். ஐந்தாவது சூழ்ச்சி செய்யணுமா? யாருக்காவீங்க உங்களுக்கு சூழ்ச்சி செய்யறாரு, நம்ப வச்சு புரி வெட்டு. அல்லாஹ் சொல்றான் வமகரு வமகரல்லாஹ் வல்லாஹு கைருல் மாகிரீன். அவங்க சூழ்ச்சி செய்யறாங்களா? சூழ்ச்சி செய்பவர்களில் ஆக சிறந்தவன் அல்லாஹ். நாங்க சூழ்ச்சி நாங்க திட்டம் போடுறோம். ஒரு நாள் எங்களுக்கு அநியாயம் பண்ணியவங்களுக்கு எதிராக நாங்க திட்டம் போட தேவையில்லை, அவர் சூழ்ச்சி செய்யலாம். இதெல்லாம் அல்லாஹ் குர்ஆன் சொல்லி தந்தது. கைருல் மாகிரீன். சூழ்ச்சி செய்யக்கூடியவர்களில் அல்லாஹ் மிக சிறந்தவன். அடுத்த கண்ணியமிக்க சகோதரர்களே இப்பதான் அல்லாஹ் நபிமார்களுக்கு கற்றுக் கொடுத்த துஆ அல்லாஹ் சொல்றான். என்ன துஆ? எங்களுக்கு வெற்றி தேவை. முதலாவது எங்க வாழ்க்கையில வெல்லும். எங்க எல்லாருக்கும் யோசனை தான். இதுக்கு அல்லாஹ் சொல்லி கொடுத்த துஆ என்ன தெரியுமா? ரப்பனா ஃப்தஹ் பைனனா வ பைன கௌமினா பில் ஹக் வ அன்த கைருல் ஃபாத்திஹீன். யா அல்லாஹ் எங்களுக்கும் சமூகத்துக்கும் இடையில வெற்றியை தா, நீதான் வெற்றியை கொடுப்பவர்களில் மிக சிறந்த. கைருல் ஃபாத்திஹீன். எல்லா துஆவையும் பார்த்து கைருல் தான் இரண்டாவது துஆ. கைருல் ஃபாத்திஹீன். அடுத்த சகோதரர்களே எங்களுக்கு தேவையானது மன்னிப்பு. ஆக சிறந்த மன்னிப்பாளர் யார்? அல்லாஹ், வேற யாரும் இல்லை. இதையும் அல்லாஹ் துஆவை சொல்லி தரான். மூணாவது துஆ அன்த வலியுனா ஃபக்ஃபிர் லனா வர்ஹம்னா வ அன்த கைருல் காஃபிரீன். யா அல்லாஹ் நீ மன்னிப்பாளர்களில் மிக சிறந்த மன்னிப்பாளர் யா அல்லாஹ். அடுத்த சகோதரர்களே எங்களுக்கு வாழ்க்கையில தேவையான பாதுகாப்பு. எங்களுக்கு என்ன பாதுகாப்பு? சூனியம் செஞ்சிருவா, அது செஞ்சிருவார், இது செஞ்சிருவார். இதுக்கு அல்லாஹ் சொல்லி தந்த துஆ தெரியுமா? சூரா யூசுஃப்ல வல்லாஹு கைருன் ஹாஃபிதா வ ஹுவ அர்ஹமுர் ராஹிமீன். பாதுகாவலர்களில் அல்லாஹ் மிக சிறந்த பாதுகாவலர். இது ஓதுங்க. அநியாயத்தை பயந்துட்டீங்க, சூழ்ச்சியை பயந்துட்டீங்க, சூரா யூசுஃப்ல உள்ளது வல்லாஹு கைருன் ஹாஃபிதா வ ஹுவ அர்ஹமுர் ராஹிமீன். இது நாலாவது துஆ. ஐந்தாவது சகோதரர்களே எங்களுக்கு தேவையான அடுத்தது தான் வாரிஸ். வாரிஸ் என்ன? பிள்ளைகள் நல்ல பிள்ளைகள் கிடைக்கும். கெட்ட பிள்ளை கிடைச்சிட்டா வாழ்க்கையில் அது மாதிரி முசீபத் இல்லை. என்ன பிள்ளை கிடைக்கணும்? நல்ல பிள்ளை கிடைக்கும். அது சொல்ற கைருல் வாரிதீன். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் படிச்சு கொடுத்த துஆ. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் ரப்பிலா ததர்னி ஃபர்தன் வ அன்த கைருல் வாரிதீன். யா அல்லாஹ் தனியா விட்டுறாத, நீ பிள்ளை இல்லாம விட்டுறாத, நீதான் வாரிஸ் கொடுப்பதில் மிக சிறந்தவன். அல்லாஹ் துஆவை கபூல் செய்ய யார் கொடுத்தா? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கொடுத்தா. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம். இது வாரிஸ் சகோதரர்களே. 9வது. 10வது எந்த இடத்துல விருந்தாளியா இறங்குறோமோ அந்த இடத்துல கண்ணியப்படுத்தும். எங்க போறோமோ அங்க என்ன செய்யும்? எங்களை அதுக்கு அல்லாஹ் துஆ சொல்லி கொடுத்தா. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கப்பல்ல இறங்குறாங்க ஈராக்ல. என்ன துஆ சொல்லி கொடுத்தா? அல்லாஹ் வ குர் ரப்பி அன்ஸில்னி முன்ஸலம் முபாரக
وأنت خير المنزلين. ரப்பே பரக்கத்தான முறையில் இறக்கி அல்லாஹ் விருந்து கொடுப்பதில் நீ மிக சிறந்த خير المنزلين. நல்லா யோசிங்க இந்த ஆயத்தில் குர்ஆன் தந்திரிக்கு அல்லாஹ் இருக்குதா? குர்ஆன் தந்திரிக்கு கபூல் அனுபவிக்கிறதுக்கு இல்ல. குர்ஆன் தந்திரிக்கு சொர்க்கத்துக்கு மட்டுமல்ல, குர்ஆன் தந்த அல்லாஹ் துனியாவை அனுபவிக்கிறார். خير المنزلين சகோதரர்களே. அடுத்து 11வது எனக்கு தேவையான ரஹ்மத். இந்த ரஹ்மத் அல்லாஹ்விட கேட்டோமாக இருந்தா இதுக்கு அல்லாஹ் ரெண்டு துஆ சொல்லி தருகிறார் குர்ஆன். ரஹ்மத் அல்லாஹ் ரெண்டு துஆ. ஒன்று ரப்பனா ஆமன்னா ஃபக்ஃபிர் லனா வர்ஹம்னா வஅன்த கையுர் ராஹிமீன். யா அல்லாஹ் எங்கள் மீது ரஹ்மத் செய், நீ ரஹ்மத் செய்பவர்களில் மிக சிறந்தவன் யா அல்லாஹ். இது ஒரு துஆ. இரண்டாவது துஆ வகுர் ரப்பி யக்ஃபிர் வர்ஹம் வஅன்த கையுர் ராஹிமீன். யா அல்லாஹ் பாவத்தை மன்னிச்சு இறக்கப்படு, நீ இறக்கப்படுவர்களில் மிக சிறந்தவன். 12வது சகோதரர்களே ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சொந்த ஊர் மிஸ்ர விட்டுட்டு மதீனாவுக்கு போறாங்க. ஜோர்டானுக்கு போனா மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒருத்தரும் இல்ல. ஒரு மரத்தடியில நின்று என்ன செய்யறது? கூட்டாளியும் இல்ல, யாரும் இல்ல, சாப்பாடும் இல்ல, கரீபாயிட்டாங்க. இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்டாங்க. அந்த துஆ அல்லாஹ் கபூல் செய்து மாலை ஆகிறதுக்கு இடையில சாப்பாடு, மனைவி முழுமையாக அல்லாஹ் கொடுத்தார். அல்லாஹ் குர்ஆன்ல துஆ சொல்லி தருகிறார். ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர். கைர தங்கட துஆவை கேட்டு உட்கார்ந்து ரெண்டு பெண்கள் வர ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் மகள்மார் தண்ணி கொடுத்தாங்க. ஆட்டிட்டு ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் கூப்பிட்டு ரெண்டு பெண்கள் ஒரு பெண்ணை கல்யாணம் முடிஞ்சு கொடுத்தார். அதோட சரி தொப்பு கட்டிட்டு கல்யாணம் ஆகி ரிஸ்க் ஆயிடுச்சு. எவ்வளவு பெரிய துஆ. இந்த 12 விடயத்துக்கு பேர் கைர். இந்த 12 விடயத்தையும் அல்லாஹ் தன் பக்கம் நிறுத்தி நான் தான் கையுர் ராஸிகி. ஒரு ரிஸ்காரன பாஸ் இல்ல. போஸ்ட்மேன் கடிதம் பண்ணதுக்கு கடிதம் தந்தது போஸ்ட்மேனா அவரே தரல. கடிதம் போட்டால் கணவர் அனுப்பிட்டார். கடிதம் அனுப்பிட்டார் கணவர். போஸ்ட்மேன் கடிதம் பண்ணது போஸ்ட் அல்ல என்ற கைர். நண்பர்கள் அல்ல என்ற கைர். மனைவி அல்ல என்ற கைர். பிள்ளைகள் அல்ல என்ற கைர். இந்த 12 பாருங்க சகோதரர்களே. கைருர் ராஸிகி அல்லாஹ். கைருல் மாக்கிரீன் அல்லாஹ். கைருல் ஹாகிமீன் அல்லாஹ். கைருல் வாரிதீன் அல்லாஹ். கைருர் ராஹிமீன் அல்லாஹ். எல்லாத்தையும் போவாங்க. இந்த 12 இடத்திலேயும் கைர். இந்த 12 ஆயத்துகள்ல முக்கியமாக சகோதரர்களே 9 துஆ. 9 துஆவும் கைர் தான். நீங்க வாழ்க்கையில கேட்டீங்களா? நீ அல்லாஹ்வை நாம சொல்லி எனக்கு அல்லாஹ்வை தானா கேட்டத அல்லாஹ் தருவான். கேட்கலையே சகோதரர்களே. கேட்கலையே. நாங்க கேட்ட யார்கிட்ட போய் கெஞ்சின? போஸ் கிட்ட. நாங்க போய் கையிட்டு யார்கிட்ட மக்லூக் இடத்துல என்ன தவறு கோர எல்லாத்தையும் சொன்ன டாக்டர் போய் அல்லாஹ்கிட்ட சொல்லி. அதனால கண்ணியமிக்க சகோதரர்களே கையில கேளுங்க அல்லாஹ் இடத்துல. பிள்ளைகளுக்கு படிச்சு கொடுங்க, மனைவிக்கு படிச்சு கொடுங்க. செல்வத்தை கொடுக்கிறத விட, காசை கொடுக்கிறத விட இந்த கல்வியை கொடுக்க வேண்டாம். எங்க பிள்ளைகள் குடும்பம் வாழ்க்கையை ஒரு நாள் போக்கா. பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய துஆ 9 துஆக்கள். இந்த 9ல 8 துஆ நபிமார்கள் கேட்டது. ஒரே ஒரு துஆ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டது. இத ஓதுறது 10 நிமிடம் முடியும். ஜும்மா நான் ஓதுறது 10 நிமிஷம் ஓதுறது 9 துஆ. ஆகவே கண்ணியமிக்க சகோதரர்களே எங்களுக்கு கைர் அல்லாஹ் தருவான். அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொல்றார் சூரா துஹா என்ன வதுஹா வல்லைலி இதா சஜா மா வதஅக ரப்புக வமா கலா வலல் ஆகிரத்து கைருல் லக மினல் ஊலா. இன்னும் கையில் பார்த்துட்டு இன்ஷா அல்லாஹ் பார்த்துக்கோ. அல்லாஹ் நபி அவர்கள் உலகத்திலே சொல்லிட்டார். ஆதி காலை மீது சத்தியமாக, முற்பகல் மீது சத்தியமாக, வதுஹா வல்லைலி இதா சஜா மூடிக்கொள்ளும் இரவு மீது சத்தியமாக, மா வதஅக ரப்புக வமா கலா ரப்பு உங்களை கோவிக்கோ இல்ல கைவிட மாட்டார் என்று சொல்லி அல்லாஹ் வலல் ஆகிரத்து ஆகிரம் அப்படினா துனியாவுல மௌத்தாயுமே அதுக்கு ஒரு பாட்டு பாடுவோமே ஆகிரம் கைருல் லக மினல் ஊலா. உலகத்தோட ஒரு சிறந்தது இன்ஷா அல்லாஹ். துனியாவையும் அல்லாஹ் கைவிட தருவான் சகோதரர்களே. வேற திசையை திருப்பினார். நீங்க நினைக்காதீங்க இதுக்கு பின்னால போனா கையில் கிடைக்காது. டேக்ல உள்ளதானே சகோதரர் டெப்புக்கு வரணும். டேக்ல தண்ணி இல்ல 10 டெப்ப போட்டு செய்யுங்க. இல்ல டெப்ப கூட்டினா சொல்ற தொழில கூட்டினா 2 கடை 3 தொழில் 4 தொழில் உங்களுக்கு கையில் கிடைக்கும். வேற இல்ல ஐட்டம். நீங்க இல்ல சகோதரர்களே. மேல டேக்ல தண்ணி இருந்தா தானே கீழ டெப்ல வரும். யாருக்கு கை கூட்டா கையில தாருது, பொஸ்ஸா கையில தாருது, மனைவியா கையில தாருது இல்ல. இந்த உலக ஆயத்தில் ஓதி காட்டுறது தான். கையுல் நாசிரீன், கையுல் மாக்கிரீன், கையுல் ஃபாத்திஹீன், கையுல் ஹாஃபிதீன், கையுல் ஹாஃபிதா, கையுல் ராஸிகீன், கையுல் ராஹிமீன். اللهم انا نسالك من الخير كله عاجله واجله ودقه وجله ما علمنا منه وما لم نعلم. எனவே கண்ணியமிக்க சகோதரர்களே அனைத்து கைர்களையும் அல்லாஹ்விடம் கேட்போம். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா துன்யா ஆகிராவுடைய கைர்களை எங்களுக்கு நசீபாக்குவானாக. அனைத்து வகையான கைர்களின் பங்குதாரர்களாக யா கைரன் நாசிரீன், யா கைரல் வாரிதீன், யா கைரல் ராஹிமீன் எங்களுக்கு நசீபாக்குவாயாக. எங்களுடைய தாய்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. உண்மையான முஸ்லிம்களாக இந்த பூமியில் வாழ தௌஃபீக் செய்வாயாக. கையுல் உம்மவாக எங்களை ஆக்குவாயாக. கையுல் பரியாவாக எங்களை ஆக்குவாயாக. ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர். அல்லாஹ் நம்முடைய கடைசி வார்த்தை லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர்ப்பில் பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.